வனத்துறை அமைச்சரும் திமுகவின் முன்னாள் துணை பொதுச் செயலாளரான பொன்முடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய ஒரு உள் அரங்க கூட்டத்தில் தகாத போரில் தவறான சொற்களை பயன்படுத்தி நான் பேசிய பேச்சுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த தகாத கருத்தை நான் பேசியது குறித்து உடனடியாக மனப்பூர்வமாக வருந்தினேன். நீண்ட காலம் பொது வாழ்க்கையில் உள்ள எனக்கு இது போன்ற தடுமாற்றம் ஏற்பட்டது குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். பலருடைய மனதை புண்படுத்தும் வகையில் இப்பேச்சு அமைந்துவிட்டது குறித்தும் அவர்கள் குறிப்பாக தலைக்குனியும் சூழல் ஏற்பட்டது குறித்தும் நான் மிகவும் மனம் வருந்துகிறேன். மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நேற்று முன்தினம் பேசிய பேச்சு என்பது நேற்று முழுமையாக பூதாகரமானது. குறிப்பாக கனிமொழி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவருக்கு எதிரான கருத்தை எக்ஸ்பிரஸில் பதிவு செய்திருந்தார். அவர் பதிவு செய்து உடனேயே அவருக்கு இருந்த குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர் அமைச்சர் பதவியிலிருந்து கூட நீக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வியானது தொடர்ந்து பேசப்பட்டது பார்க்க முடியுது. இதனையொட்டிதான் தற்சமயம் அவர் நேற்று விழுப்புரத்திலிருந்து வேகமாக சென்னை வந்தார். இந்த நிலையில் அவர் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது மனம் புண்பட்ட அனைவரிடமும் நான் பேசிய பேச்சுக்கு மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்ற மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது.